பூர்ணம் மாய கூத்தின் வகை அறியாமல் யான் காயப்பட்டு கலை தந்த நாளையில் தூய ஞான சோடர் விளக்கென்னுள்ளே தூய ஞான சோடர் விளக்கென்னுள்ளே பாய வைத்த பதத்தை மறப்பனோ பொய்யை பிடித்து புகழிதென்று ஐயோஹோ வென்றலையும் நாளில் பொய்யை பிடித்து புகழிதென்று ஐயோஹோ வென்றலையும் நாளில் உய்ய வென்றே உலகம் அனைத்தும் மெய்யிலேறென்றேற்றும் வேந்தன் சமரச வேதம் சாலை அமரர்கள் நீதம் பொய்யை விலக்கி மெய்யில் ஏற்றுகின்ற வேந்தராகிய நாசிக்கு வெளியே மூச்சோடாத தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலத்தந்தை பிரம்ம பிரகாசம் மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் திருவடி போற்றி பணிந்து கோடானு கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஈரோடு லக்காபுரம் சபையை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற மெய்வழி ஆறுமுக முதலியார் அண்ணா அவர்களோடு குடும்பத்தை சார்ந்த சாலை அங்கமுத்தண்ணா அவர்களுக்கும் சாலை சோமசுந்தரம் அண்ணா என்கின்ற மணியண்ணா அவர்களுக்கும் சாலை புஷ்பன் அண்ணா அவர்களுக்கும் சாலை அங்கமுத்து அண்ணா பாப்பம்பாளையம் அவர்களுக்கும் அவர்கள் தன் குடும்பத்தை சார்ந்த அவர்களுக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்வழி சாலையிலிருந்து வந்திருக்கின்ற மெய்வழி செல்லம்மக்கா அவர்களுக்கும் முதல்ல அவங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க நமஸ்காரங்களை தெரிவித்துக்கிறேன். இந்த ஈரோடு லக்காபுரம் சபையை சார்ந்த நன்மன மக்கள் சகோதர சகோதரிகளுக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக்கிறேன். புதிதாக வந்திருக்கின்ற யாராவது வந்திருக்கலாம் எனக்கு தெரியல, நான் மட்டும்தான் ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன், அவர் ஒருத்தர் வந்திருக்கார். புதிதாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரம். என்னுடைய பேர் சாலை ராஜேந்திர ராஜு. எனக்கும் நான் இப்போ இருக்கின்ற இடத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. இல்லை, நம்ம படிக்கும்போதும் சரி, வாழ்க்கையில் தமிழ்நாட்டில் போய் நம்ம இதெல்லாம் மெய்வடியில் போய் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுவோன்னு நினச்சாவது பார்த்துருக்கோன்னா கிடையவே கிடையாது. நம்ம எங்கேயோ இருந்தோம், விவசாய குடும்பம், ரிமோட்டு கிராமம், புத்தூர் தாண்டி ரேணுகுண்டா போகிற வடிவு. அதெல்லாம் எப்படியோ படித்து அப்படி வரும்போதே சாதாரணமாகவே நமக்கு தெரியும், இந்த தமிழ்நாட்டில் படிக்கிற பசங்களுக்கு திருக்குறள் தான் மனப்பாட பகுதியில் வரும். அதே மாதிரி ஆந்திராவில் மனப்பாட பகுதியாக வேமன்னா செயல்கள் கொடுப்பாங்க. நேற்று ஒரு குடும்பம் வந்தாங்க, நம்ம ஒரு அந்த பக்கம் சேர்ந்தவங்க தான், அவங்களுக்கு கூட பேசியிருந்தேன். அப்படி அந்த வேமன்னா செயல்களை 2 மார்க்குக்காக படித்தது. அவங்க ஒரு 10-15 செயல்கள் கொடுப்பாங்க, ஒரு 2-3 கேட்பாங்க, 2 மார்க் போடுவாங்க. எப்போ 13 வயசு, 6வது 7வது படிக்கும்போது. அப்போ படிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போகிறது, நம்ம கோயிலுக்கு போகிறோம், தீர்த்த யாத்திரைகள் பண்ணுறோம், இதனாலெல்லாம் நமக்கு ஏதோ புண்ணியம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயத்தை அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டாங்க. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது? அப்படியே தள்ளினே போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழித்து எல்லாமே நமக்குள்ளே தான் இறைவன் வச்சு படைச்சி வச்சிருக்கிறாரு, நமக்குள்ளே இல்லாததை வெளியில் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் படுற மாதிரி
இன்னொரு ஒரு செய்யுளை வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் படிக்கும்போது படித்தது. அப்போ இறைவன் நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவன், நாமகாரன் குரூப்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆள். திருப்பதி பாலாஜி தான் குலதெய்வம், எது வேணாலும் அங்கே தான் போய் நாங்கள் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது விவசாய குடும்பம் சாயந்தரமாக போய் பஜனை கோயிலில், எங்கள் ஊர் பஜனை கோயிலில் பஜனை பண்ணுவோம். அது மாதிரி பஜனை பண்ணும்போது அங்கே கிருஷ்ணர் விக்கிரகத்தை நிப்பாட்டி வச்சுருக்குறோம். அப்போது இந்த இதில் சாமி இருக்குதா இல்லையா, இப்போது நமக்குள்ளே இருக்குதா அந்த விக்கிரகத்துக்குள்ளே இருக்குதான்ற சந்தேகம் வந்துடுச்சு. இப்போது ஏற்கனவே படிச்சிட்டோம், அங்கே போய் யார்கிட்ட கேட்குறது? எங்கள் பெரியப்பா கொஞ்சம் படித்தவர், அவர்கிட்ட போய் கேட்டால் நமக்குள்ளே இருக்கிறது வாஸ்தவம் தானே. ஆனால் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை காட்டக்கூடிய வல்லபம் மிக்க ஒரு குரு வேணும். அது அமையிற வரலும் பெரியோர்கள் நமக்கு போட்டு கொடுத்த ஒரு பாதை இருக்கு, அதன் வழியில் வர்றது தான் நமக்கு கரெக்டு அப்படின்ற மாதிரி சொன்ன காரணத்தினால மீண்டும் அதை பற்றி அவ்வளோவா பிடிப்பாக இல்லாமல் இருந்தேன். எஸ்எஸ்எல்சி இப்போது 11ன்னு சொல்கிறாங்க இல்லையா, +1 அந்த மாதிரி படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி வெளியில் வந்துட்டேன். சென்னையில் வேலைக்கு போகலான்னு பார்த்தேன், படிக்கலான்னு போயிருந்தேன். எங்கள் மாமா கூட்டு போய் வேலையில் வச்சுட்டாரு ஆர்எம்எஸில், ரயில்வே மெயில் சர்வீஸ். அப்படி தான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடச்சிது. அப்போ தான் அங்கே போன பிறகு போஸ்ட் ஆஃபீஸ் வேலை போக மீதி இருக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த மெய் குருவை தேடி எங்கேயாவது இருக்காங்களோ, ஒரு குரு தானே நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை காட்ட முடியும் அப்படின்ற அந்த வார்த்தை மட்டும் மைண்டில் நின்று போச்சு. அப்படி தேடி பார்க்கும்போது சென்னைக்கு கொஞ்சம் அறிமுகமானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியும், கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் பாரிஸில், அதில் எஸ்கேபிடி பாய்ஸ் ஹை ஸ்கூல், கன்னிகா பரமேஸ்வரி தேவாலயத்தை சேர்ந்த ஒரு ஸ்கூல். அதில் ஒருத்தர் யோகா கற்றுக் கொடுத்துருந்தார். அவங்கக்கிட்ட போய் முதல்ல இந்த யோகா கற்றுக்கிட்டா எனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை பார்க்க முடியுமா? ஆமாம், அதுதானே நடத்துகிறோம், வந்து சேர்ந்துக்குங்கன்னாங்க. அவங்கக்கிட்ட போய் 3 வருஷம் இந்த யோகா பயிற்சி 3 வருஷம் எடுத்தோம். 3 வருஷம் கழிச்சு அவங்க ஃபைனலாக ஒரு நிலை தருவாங்க. ஒன்று சூத்திரநேத்தி, ஜலநேத்தி, மௌலின்னு கற்றுக் கொடுப்பாங்க. யாராவது யோகா போயிருந்தால் உங்களுக்கு தெரியும். அதில் சூத்திரநேத்தி பிரச்சனை இல்லை, மௌலிக்கு போவே இல்லை. இந்த ஜலநேத்தின்னு ஒன்று செய்யும்போது சைனஸ் பிரச்சனை வந்துடுச்சு. ஏன்னா மூக்கு வழியாக தண்ணி ஏற்றுவாங்க, 2 டியூப் வச்சுட்டு டேப்பு கனெக்ஷன் கொடுத்து திருப்பி விடுவாங்க, அப்படியே உள்ளே போய் வரும். அது அண்ணாக்க வந்து லாக் பண்ணி அப்படி வச்சுருக்கணும். அந்த முறையெல்லாம் கற்று தருவாங்க, அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மூக்கே அடைச்சி போச்சு. அது என்னோட ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 3 வருஷம் வேலை ஆயிடுச்சு. ஐயா 3 வருஷமாக நான் தொடர்ந்து யோகா பண்ணுறேன், ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன், எப்போ இறைவனை பார்க்கறது? நீங்கள் இன்னும் நாங்கள் தியானமெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம், அப்படியே மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு வரும்னா. இது வந்து கிளியராக தெரியல, பதில் அந்த மாதிரி ஏற்றுக்க முடியல. அப்படின்றதுனால தான் அவங்ககிட்டருந்து வெளியில் வந்து வேறு எங்கேயாவது இதை விட நல்ல குரு யாராவது சென்னையில் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி தேடும்போது வேதாத்திரி மகரிஷி ஆசிரமத்தில் நல்லா கற்றுத்தராங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து பெசன்ட் நகர் தாண்டி போனால் வால்மீகி நகர்னு இருக்குது. அந்த வால்மீகி நகரில் தான் முதல் அவர் வேதாத்திரி மகரிஷி ஒரு ஆசிரமத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அங்கே போய் இதே கேள்வி தான் கேட்டேன். நான் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து அந்த சிம்பிளிஃபைடு யோகா கற்றுக்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், எனக்குள்ளே இருக்கின்ற இறைவனை காட்ட முடியுமா, இல்லை இறை நிலைக்கு நான் போவேனா அப்படின்றது சொல்லுங்க. அவங்க ஒன்றும் சொல்லு, நீ இப்போ வந்து எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, அது போய் சேர்ந்துடலான்னு. சரி, அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அவங்ககிட்ட போய் சேர்ந்து 4 வருஷம் இருந்த அவர்கிட்ட. 4 வருஷமாக எல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. மூலாதாரத்திலேருந்து எப்படி போகிறது வர்றதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. போனவங்களுக்கு ஓரளவுக்கு ஈரோட்டில் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தானே, அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். கடைசியில் சிவநிலை தியானம்னு ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க.
இந்த சிவநிலை தியானத்தில் இந்த மாதிரி பெரிய மீட்டிங் ஹால் இருக்கும். ஒரு 500 பேர் உட்காந்துன்னு இருப்பாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு மூலாதாரத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு வர மாட்டாங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு இல்லை. மூலாதாரம் நேர ஆக்கினை சஹஸ்ராரம், அங்கேருந்து துவாதசாந்த பெருவெளின்னு எங்கேயோ காட்டினாங்க ஒரு இடம். அதுக்கு போனோம். துவாதசாந்த பெருவெளியிலிருந்து நேர ஆகாயத்தில் பிரயாணம் பண்ணி சந்திரன், சூரியன், நவகிரகங்கள், கோள்கள் எல்லாம் வணங்கிட்டு மறுபடியும் மேலே போய் ஆகாயத்தில் பிரயாணம் பண்ணி பால்வெளி மண்டலம், மில்கி வேன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அது மறுபடியும் ஆகாயத்தில் பிரயாணம் பண்ணி போய் சக்திகளம், சிவகலம், இருப்பு ஆற்றல் ஒன்று, இயக்க ஆற்றல் ஒன்று, இது வரலும் போய் சிவநிலைக்கு போய் அப்படியே மெடிடேஷனில் இருந்தால் ஒருத்தர் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பார். அங்கேருந்து ஒன்று ஸ்டெப்பை எப்படி போடணுமோ அதே நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறக்கி வந்து இப்போ துவாதசாந்த பெருவெளி வந்துட்டோம், அதுக்கப்புறம் சஹஸ்ராரம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஆக்னேய்க்கு வந்துட்டோம். மெதுவாக கண்களை திறந்து பார்க்கவும். ஓகே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அதாவது நம்ம அனுபவபூர்வமாக வந்தது இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸு வரும். கண்ணு திறந்து பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு வெளியே வந்தோம்னா இந்த தேகம் இருக்கிறதே தெரியாதுங்கண்ணா. அப்படி அவ்வளோ லேசாக இருக்கும், தக்கையாக இருக்கும், அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும், ஃபீலிங் நல்லா இருக்கும். இது மாதிரி 4 வருஷம் கழிச்சு இன்னையா எல்லாம் முடிஞ்சுது ஓரளவுக்கு. எனக்குள்ளே இருக்கின்ற இறைவனையோ இறை தன்மைக்கோ கொண்டு போகிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் வந்து சகசிராரத்திலேருந்து துவாதசாந்த பெருவெளியிலேருந்தே கற்பனையில் தான் பண்ணுறீங்க. இது வரலும் உடம்புல காட்டும் போது கூட ஓரளவுக்கு உணர்வு பூர்வமாக வருது. அது மேலே ஒரு அடிக்கு மேலே துவாதசாந்த பெருவெளி இருக்குது, அங்கே நினச்சிக்கோன்றான். அதெல்லாம் நினைப்பு தானே. இதெல்லாம் எப்போ எனக்கு உண்மையாக தெரியும்னு சொல்லு. உண்மையாக வரணும் இல்லையா? அதெல்லாம் கற்பனை பண்ணிக்கோ, இதெல்லாம் நினச்சிக்கோன்றாங்க. 4 வருஷமாக நினச்சின்னு இருக்க முடியும். எப்போயா இதுக்கு உண்மையான ஒரு நிலை எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருங்க, போய் சேர்ந்துருவீங்கன்னா. என்னென்ன பண்ண சொல்கிற? அடாடா, இது வந்து சரியான பதிலாக நம்ம தேடுற அளவுக்கு பதிலாக இது தெரியல அப்படின்றதுனால அவங்ககிட்ட இருந்து வெளியில் வந்து அவங்கள கொஞ்சம் தாண்டி போனால் பாம்பன் சாமிகள்னு ஒரு மடம் இருக்குது. சாரி, ஜீவசமாதி அடைஞ்ச நிலையில் அவர் இருக்கார். அவர்கிட்ட போனாலாவது நமக்கு ஒரு நல்ல இறை நிலை கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட போயிருந்தேன். ரொம்ப டிஸ்டன்ஸு அதிகம். ராத்திரியில் 12 மணிக்கு தான் அங்கே போகணும். பீச் ஓரமாக இருக்கும். அதுலேருந்து மறுபடியும் நான் வரணுன்னா 25 கிலோமீட்டர் வந்தால் தான் வீட்டுக்கு வர முடியும். அதனால அவ்வளோ தூரத்துக்கு சைக்கிளில் தான் போகிறேன். அது கொஞ்சம் ஒரு வருஷம்தான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க. அதனால நம்மளாக பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால அதை கட் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போகலான்னு சுற்றிட்டு இருக்கும்போது தான் முனிவர்னு ஒருத்தர் அவரு கனெக்ட் ஆனார். முனிவர்கிட்டலாம் ரொம்ப நாள் போகலைங்கன்னா ஒரே நாள் போயிட்டு ஒரே நாள் வெளியில் வந்துட்டு மேடவாக்கம், தாம்பரம் தாண்டி மேடவாக்கம்ன்ற ஒரு இடத்துல அவர் ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. நான் தான் முதல் ஆள் அங்கே போனதில். காலையில் 9 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டேன். அங்கே போனால் பெரிய கேட்டு போட்டிருந்தது. கேட்டுக்குள்ளே ஒரு சின்ன கதவு தள்ளு ஒன்று உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனால் ஒருத்தர் தோட்டக்காரர் ஒருத்தர் டீ குடிச்சிக்கிட்டு பீடி குடிச்சிட்டு இருந்தார். ஐயா ஒன்று பார்க்கணும், பேச விட மாட்டேன்றான். என்னோட வேலைக்காரனே இவ்வளோ கடுபடியாக இருக்கிறேன்னு அவன் ஓரமாக போய் உட்காந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 300 பேர் வந்திருப்பாங்க. அவரு காணாமல் போயிட்டார். 10 மணி கரெக்டாக 10 மணிக்கு லுங்கி கட்டின்னு டீ குடிச்சின்னு பீடி குடிச்சின்னு இந்த ஆள் தான் வேஷ்டி கட்டின்னு வராரு உள்ள. அதுதான் இவர். யோ நல்ல ஆளையா, இவர்கிட்டெல்லாம் ஞானத்தை கேட்டு என்னத்தை பண்ணுறது போ அப்படின்னு சொல்லி, வேண்டாம் ஐயா
இந்த வீடி பிடிக்கிறவங்கலாம் ஞானம் சொல்லணும்னா எப்படிக்கா முடியும்? அதனால நான் வேண்டாமன்ட்டேன். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், என்னதான் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா அவன் பாட்டில் உளறான் இந்த ஆள். எனக்கு 53 பறவைகள் மிருகங்கள் பேசுகிற பாஷையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா, தெரியட்டும், எனக்கு என்ன சொல்ல போகிற, அது தானே சொல்லணும். நம்ம கேடியது இல்லை, அந்த கேணியில் 63 நதிகள் ஓடுதான். இதில் குளிச்சிங்கன்னா, அந்த தீர்த்தத்தை குடிச்சிங்கன்னா எல்லா நோய்களும் போயிடும் அப்படின்னு வேற சொல்கிறான். என்னடா பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்ககிட்ட போய் ஞானத்தை பேசி என்ன ஆகும்போது போ அப்படின்னு மத்தியமாக வெளியில் வந்துட்டேன். சரி, 3வது நாள் 4வது நாள் போயிடுச்சு. அப்புறம் கம்முன்னு இருந்தேன், எங்கேயாவது வேற எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வாசி யோகம் நடத்துகிறேன்னு சொல்லி கொளத்தூரில் ஒரு ஸ்கூலில் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வாசி யோக பயிற்சிக்கு போயிருந்தேன். அது விளக்கு வச்சு காட்டுவாங்க. வாசி யோகம்னா பிராணாயாமம் அதெல்லாம் கற்று தருவாங்க. அவர்கிட்ட போயிருந்தா ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எங்கே போனாலும் சரி. அதுக்கப்புறம் போக போக கேள்வி கேட்கும்போது தான் எல்லாம் பின்வாங்குறேன். அதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, யாருக்குமே கடைசி வரலும் தெரியாது, ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் நான் எனக்கு புரிஞ்ச விஷயம். அவர்கிட்டேருந்து கூட அவ்வளோவா சரியாக வராததுனால, பதிலெல்லாம் சரியாக வராதனால வெளியில் வந்து சும்மா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எங்கள் ஒரு ஆள் வந்தார். அவர் பேர் பகவான், உங்களுக்கு தெரியும், யாருக்காவது தெரியும், கை இப்படி வச்சுன்னு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஆனால் நம்ம ஆந்திராக்காரனாக இருக்கிறானே, 3 நாளில் போய் பேச மாட்டான் போல இருந்து, அவர்கிட்ட போனால் நல்லா கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லி போயிருந்தோம். மற்ற இடத்துக்கெல்லாம் நான் தான் போயிருந்தேன். இந்த பகவான்கிட்ட எங்கள் குடும்பமே போச்சு. அவர்கிட்ட போய் ஒரு 3 வருஷம் அவர்கிட்ட அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தெலுங்கு கொஞ்சம் தெரியறதுனால அவர் பிரச்சாரம் பண்ணுறதே நான் தான். ஆட்டோவில் கொடி போட்டுக்கிட்டு வீடு வீடாக போய், நம்ம விவேகானந்தா ஸ்கூலில் தாசாஜி வந்து பேசுகிறாங்க, வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, இந்த பிறவி நோக்கம் நிறைவேற வேண்டாமா, வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே போய் அதுக்குண்டான செயல்கள் பாடல்கள் எல்லாம் பாடி அப்படி போகிற வேலையை நான் தான் செஞ்சுன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஐஸ்வர்ய யாகம்னு ஒன்று பண்ணாங்க. அங்கே போய் ஒரு ஆளுக்கு 5000 ரூபாய் கட்டணும். 25,000 ரூபாய் கட்டி குடும்பத்தோடு நான் உள்ளே போகிறேன். ஒரு வாரத்துக்கு 5 நாள் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 5வது நாள் வந்து உட்காந்து நிறுறோம். காலையில் எழுப்பி விட்டுருவாங்க. 4 மணிக்கெல்லாம் ப்ரேயர் ஹால்குள்ளே போயிருந்தோம். அது நல்லா தான் நடந்துன்னு வந்தது. ஒரு திடுதிப்புன்னு ஒரு 50 பேர் அங்கங்கே வந்து 5 பேராக உட்காந்தாங்க. பொழுது விடியுது. பொழுது அப்போ தான் வெளியில் சூரியன் வெளியில் வருது. இவங்க 5 பேராக புதுசாக வந்து இறங்கினானே, அவன் குரூப்பாக எழுந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் அந்த சூரிய பகவான் வந்து நம்ம கல்கி பகவானை பார்க்கறதுக்கு இந்த பனை மரத்துக்கிட்டேன்னா, ஆனால் நானும் அவன் பக்கத்தில் தான் இருக்கேன். நானும் அவனை பார்த்தேன். ஏடா பனை மரத்துக்கிட்ட சூரியன் தெரியலேன்னு பார்த்துன்னு இருக்கிறேன். கூட வந்தவங்க 3 வருஷமாக கூட தானே இருக்கிறோம். நிறைய பேர் தெரியும் பழக்கத்தில். அவர் ஆடி நின்றான். ஒரு ஆள் நிப்பாட்டி, ஓ எதுக்கு ஆடுற, சூரியன் நீங்கள் தெரியுதா? தெரியலங்க நான். தெரியல, ஏன்ட்டு ஆடுற? தப்பாக நினைப்பாங்க. நான் நீ ஆடினான்றான். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 4-5 பேர்கிட்ட இருந்து கேட்டால் கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஒன்று அது மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொய் சொல்லி தான், அதுக்கு முன்னால் 1, 2 எல்லாம் மிஸ்டேக்கெல்லாம் நம்ம நோட் பண்ணியிருப்போம் இல்லை, அதெல்லாம் கனெக்ட் ஆகிடுச்சு. இவங்கெல்லாம் இப்படி தான் நடத்துகிறாங்க அப்படின்றதுனால அங்கேருந்து டிஃபன் டைமில் தான் என் குடும்பத்தை பார்க்க முடியும். அவ்வளோ கும்பல் 2000-3000 பேர் இருப்பாங்க.
ஒரே கவுண்டரில் 5-6 கவுண்டர் வச்சுருப்பாங்க. ஒரு கவுண்டரில் தான் அங்கே பஸ் ஆடுவோம். அங்கே வந்த பிறகு என் பையனை கேட்டேன், ஏண்டா உனக்கு தெரிஞ்சுதா? தெரியலப்பா. பசங்க பொண்ணுங்களை கேட்டால் அவங்களுக்கும் தெரியலன்ட்டாங்க. என் மிஸ்ஸஸுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. வேண்டாண்டா இது, ஆஹா இது ஏதோ பொய் சொல்லி தான் ஏமாற்றி தான் காசுக்காக அவன் ஐஸ்வர்ய யாகம்னு நம்மளெல்லாம் ஐஸ்வர்யவான் ஆக்கிறதுக்காக யாகம் பண்ணி அவன் ஐஸ்வர்யன் ஆயிட்டான். அவன் போதுண்டா எப்பான்னு சொல்லி வெளியில் வந்துட்டோம். 25,000 ரூபாய் போனால் போதும். அவன் கல்கி பகவான் காலி, வேற எங்கே போகிறது நான். அப்படி கொஞ்சமாக அப்படி வாழ்க்கை போயினே இருக்குது. ஒரு நூல் ஒன்று கிடச்சிது எங்க, ஜீவ பிரம்மைக்க வேதாந்த ரகசியம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இந்த ஜீவன் பிரம்மத்தோடு ஐக்கியமாவத்துக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ரகசியங்கள் எல்லாம் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நூல். அது வந்து மின்ட் வெங்கட்ராமைய தெரு அங்கே தான் வெளியிடுறாங்க, சென்னை தான். அது தானாக வந்து கிடச்சிது. அது படித்து பார்த்தா நல்ல தான் இருக்குது. ஆனால் எந்த சாமியாராவது நம்புறதை விட நாமளே கூட படித்து நம்ம யோகாலாம் பண்ணி அப்படி போயிடலான்னு நினச்சி அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜீவன் ஜீவ பிரம்மைக்கிய வேதாந்த ரகசியம், நாடி சுத்தி, பிராணாயாமம், பிரத்யாகாரம், கும்பகம், ரேசகம், வெளி கும்பகம், உள் கும்பகம்னு நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு கற்றுத்தராங்க. அதுக்கப்புறம் நினைவில் மாற்றுறதுக்கு கற்றுத்தராங்க. அது மாதிரி கற்றுக் கொடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறாரு. இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழியும் உணவு முறையும் கற்றுத்தராங்க. பரவாயில்ல, இது நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பழகினே வந்தேன். வேலைக்கு போத்தேன். போஸ்ட் ஆஃபீஸ் வேலை முடிச்ச பிறகு இது ட்ரைனிங் எடுக்கிறது, பயிற்சி பண்ணுறது, அது மாதிரி பண்ணி எல்லாமே நல்லா வந்து நின்றுது. கும்பகத்தில் 5 நிமிஷத்துக்கு மேலே இந்த மூச்சு பிடிக்கிற வல்லமை நமக்கு வர்ற வரலும் ட்ரைனிங் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பாடி என்ன பண்ணோம்னா தரையிலேருந்து மேலே வந்துடும். அப்படி ட்ரை பண்ணி அப்படியே மேலே போய் சேர்ந்துடலான்னு தான் ட்ரை பண்ணேன் நான். எவனுக்கும் ஒத்து வரல இவனுங்க அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி அது பண்ணால் யாருமே நம்ம சொல்கிறோம், சாதாரணமாக சொல்கிறோம், ஆனால் வந்து 10 நிமிஷம் மூச்சு பிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, பிடிக்க முடியாது. 5 நிமிஷம் பிடிக்க முடியாது. 1 நிமிஷம் ஓகே, ட்ரை பண்ணலாம், ஓரளவுக்கு பண்ணலாம். 2 நிமிஷத்துக்கு மேலே கும்பகத்தில் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போதே 2 நிமிஷத்துக்கு மேலே போகுது. அப்போல்லாம் உடம்புல சின்ன சின்ன கட்டி கட்டியாக வந்துடுச்சு எனக்கு. அங்கங்கே ஒரு கட்டி கட்டியாக குளிர், ஜுரம். நான் இருந்தது 7 கிணறு, 7 வெல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, மின்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கம். அங்கே டாக்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஜுரம், குளிர் ஜுரம்யா, இந்த மாதிரிலாம் கட்டி கட்டியாக வந்துடுது உடம்புல, ஏதாவது சொல்லுங்கன்னா எப்படி வந்ததுன்னா நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி நான் மூச்சு பயிற்சி பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் சொல்ல முடியும். எதுக்கு உங்களுக்கு இல்லை, ஏதோ வந்துடுச்சு சார், தெரியல சார், இருன்னா. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மருந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, என்னை மட்டும் நிப்பாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் அது மெடிக்கல் காலேஜ், அது 11 மணிக்கு மேலே எல்லாம் படிக்கிற பசங்கள்லாம் வந்துடுச்சு. அவன் அழுத்தி பார்க்குறான், இது நான் எப்படி வந்தது, இது எப்படி வந்ததுன்றான். அவன் தொட்டு அழுத்தி பார்த்தே வலி. ரொம்ப லேட்டாக புரிஞ்சுது, நம்ம தான் டெமோ பீஸ் அங்கே வர்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் 1 மணிக்கு மேலே ஒரு ஃப்ரூட்டி ஒன்றும் ஏதோ கொஞ்சம் காசு கொடுத்தாங்க, மருந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க. அது நல்லானவன் தான் அந்த புக்கை அப்படி போட்டேன், அதுலேருந்து வெளியில் வரும். இதுக்கு இடையில் இங்கே கடைசியாக தான் இது முயற்சியை பண்ணேன் நான். அதுக்கு இடையில் வந்து வித்தியாலயம்னு நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்துக்கு போகிற வழியில் ஒன்று வச்சு நடத்தினாங்க. அவங்ககிட்டையும் போயிருந்தேன், 2 வருஷம் இருந்தேன். 2 வருஷத்தில் அவங்க சொன்ன கருத்து என்ன, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கடுகு, அதுக்கப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் ஆகாது.
அங்கே வந்து லேடிஸ் தான் எல்லாம் பேசுவாங்க, ஜென்ஸ் எல்லாம் உட்காந்து தான் பார்க்கணும், நீ கேட்டுக்கணும். ஒருவேளை நமக்கு ஏதாவது சந்தேகம் வருது, கேள்வி கேட்கணும், பதில் வரணும்னா அவங்க யாரும் பதிலே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நினச்சிக்கோங்க, அது வந்து மவுண்ட் ஆபூவில், ராஜஸ்தானில் மவுண்ட் ஆபூன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதில் அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான். அங்கே ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கேட்குமா. நான் சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் நினைக்கிற ஒரு இந்த நினைப்பு அது அப்படியே போய் அவர் கேட்பாராங்க. அவர் இதெல்லாம் நம்பிதாயா போயிருந்தேன்னா அவரு கேட்டு பதில் சொல்லுவாரா. வாணின்னு ஒரு புக்கு வரும், ஃபோர்த் நைட், அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை வரும். அதில் இந்த தகவல் எல்லாம் வரும். அது நமக்கு கேட்ட கேள்விக்கு பதில் அதில் வரும், வாசித்து காமிப்பாங்க. ஏம்பா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு கேட்டோன்னா, ஏங்க இது இப்படி தாங்க புரிஞ்சுக்கணும், நீங்கள் கேட்ட கேள்விக்கு தாங்க பதிலுன்றோம், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கணுன்றோம். இது ஒரே கேள்விக்கு நிறைய பேருக்கு இதில் அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ மழுப்புற மாதிரி பேசுகிறாங்க. அது கூட பரவாயில்லை. 2 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் பொண்டாட்டி ஆகாதுன்னா திருமணமாகி 3 பசங்க இருக்காங்க, எல்லாம் ஸ்கூலுக்கு போகுதுங்க. எங்கே விட்டு நான் எங்கே போட்டேன், இதெல்லாம் நமக்கு ஆகாதுறான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இந்த மாதிரியெல்லாம் போய் ஒருத்தர்கிட்டையும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பழகி தான் வந்திருக்கிறேன். அதனால் ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, நம்ம ஏற்கனவே ஐடியல் வர்ஷிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விக்கிரக ஆராதனை, கோவில் வழிபாடு, அபிஷேக ஆராதனை, இல்லைன்னா அன்னதானம் அப்படியெல்லாம் செஞ்சு பழகி போயிருக்கிறோம். நாங்கள் அந்த பழக்கம் சரியா, வேறு ஏதாவது அங்கேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விவரங்கள் ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றதுக்காக தான் இதுக்கு உங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்குமே. இதெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறனே, அந்த அளவுக்கு யாராவது போய் கனெக்ட் ஆகிருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்குமேன்றதான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அதெல்லாம் சுற்றிட்டு வந்து யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்ற முடிவுக்கு வந்த பிறகு தான் நானே எடுத்த முடிவு எனக்கு கை கொடுக்கல, இனிமேல் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு சேகர்வேல் அண்ணா, துடிவாசகானந்தர் உடைய சின்ன பையன், அவர் என்னை பார்த்து, அவர் பெரம்பூரில் இருந்தார், நான் மூலக்கடையில் இருந்தேன், கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அவரு சொன்னார், இதுக்கு இந்த மாதிரிலாம் சுற்றின்னு இருக்கிறீங்க, நீங்கள் தேடுற இடம் ஒன்று இருக்குது வாங்க அப்படின்னு. அவர் தான் மெய்வழி சாலைக்கு முதல்ல அழைச்சிட்டு வரார். 2002. அப்போவே எனக்கு 50 வயசாயிடுச்சு. 19 வயசில் நான் வேலைக்கு வந்துட்டேன். எப்போது 1972 படிப்பு முடிச்சுக்கிட்டு வேலைக்காக வந்து ஜாயின் பண்ணிட்டேன் போஸ்ட் ஆஃபீஸில். அப்பத்திலிருந்து 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 20 வயசுலேருந்து 50 வயசு வரலும் 30 வருஷமாக தேடலுக்கு ஒரே ஒரு மெய்வழி சாலையில் வந்து தான் விடை கிடச்சிது. இங்கே வந்த பிறகு ராத்திரியில் வந்தோம், ஒன்றும் புரியல. மறுநாள் காலையில் பார்க்கும்போது தான் வீரபிரமேந்திர சுவாமிகள் 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆந்திரா மாவட்டத்தில் கடப்பா ஜில்லா அங்கே வந்தவங்க, அவங்க காலஜானம்னு ஒன்று எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீரபோக வசந்தராயராக இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக நான் வருவேன். அப்படி வரும்போது என்னுடைய ஆசிரமம் எங்கே இருக்கும், அங்கே இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா தகவலும் சொல்லியிருக்காங்க. அந்த தகவலில் ஒரு குளத்தினுடைய கரையில் தான் என்னுடைய ஆசிரமம் இருக்கும். அங்கே வந்து மண்ணாலான குடிசைகள் கட்டிட்டு தான் அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அனந்தர்கள்னு பேர் இருக்குன்னு அப்போ 4 எல்லைகளை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது வந்து சேர்ந்த இடம் ஓகே. வந்து இப்போது 30 வருஷமாக தேடலுக்கு இடம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா தவசிரேஷ்டர் விஞ்ஞானி, அவர் சொன்னால் தப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகி இது ஃபாலோ பண்ணலாம்
அப்படின்ற மாதிரி நினச்சி கேட்டேன். நான் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கே சாலை பாடலோ அங்கே படிக்கிறதோ புரியாது. நான் சென்னையில் தப்பாக நினச்சிக்கூடாது, தமிழே படிக்கக்கூடாதுன்னு இருந்தேன். தெலுங்கு தான் இருந்தாலும் பெஸ்ட்டு, தமிழ் படிக்கக்கூடாதுன்னு இருந்தால் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நினைப்புன்னு நினைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா தமிழில் தான் 4 வேதங்களும் இருக்குது. வேதங்களே இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கலான்னு ஒரு ரிட்டையர்டு தமிழ் வாத்தியார்கிட்ட போய் சென்னைக்கு போயிட்டேன். 3 நாள் கழிச்சு சென்னைக்கு போயிட்டு சென்னையில் தமிழ் கற்றுக்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். அதில் அவர் கொஞ்சம் உனக்கெல்லாம் தமிழெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாதுன்னு. ஏன் என்ன சார் அது மாதிரி சொல்கிறீங்க? எழுதி கொடுத்தாருன்னா நான் எழுதி காமிக்க சொன்னார். மறுநாள் வந்து எழுதி காமிச்சேன். காங்காச்சானா போகலாமான்னு கேட்டார். போகலாங்க ஐயா, ஒரு சின்ன டவுட்டு, இது கிளியர் பண்ணிட்டு போகலாமே. இல்லை டவுட்டு வருதா உங்களுக்கு? என்ன ஏன் டவுட்டு? என்ன உருவ ஒற்றுமை இருக்குங்கண்ணா, உருவ ஒற்றுமை இல்லைங்கண்ணா, நீ போடு, ஈன்னு போடு, அதுக்கு ஒரு சுழிச்சு வச்சு ஈன்னு சொல்கிறேன். ஆனால் 2 கோடு போட்டு புல் வச்சு ஈன்னு சொல்கிறீங்களே, ஏன் சொல்லுங்கண்ணா? ஏன்னா தமிழ் படித்தவங்களுக்கு இது புரியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் அப்படியே வந்துட்டு இருப்பீங்க. நான் இன்னொரு மொழியிலேருந்து வந்ததுனால இது வித்தியாசம் புரியுது எனக்கு. ஏன்னா அப்புறம் அப்படி மேலே கீழே பார்த்தாரு. அப்புறம் என்னடா இது கேட்கறதே ஒரு மாதிரியே கேட்குறாரு. ஒரு சின்ன டவுட்னா, இன்னொரு டவுட் இருக்கா சொல். அவ்வு ஓ போட்டு லானா பக்கத்தில் போட்டு அவ்வுன்னு சொல்கிறீங்களே, 2 எழுத்து போட்டு எதுக்கு ஒரு எழுத்தை சொல்கிறீங்க? அப்புறம் தமிழ் கற்றுக்கும் போது ஆரம்பமே தான். அப்புறம் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா, ஒரே ஒரு டவுட்டு தான் இருக்குது. அப்புறம் சொல்லு இவ்வளோ தான் சொல்லிட்டியே, அப்புறம் சொல்லு. ஊ போடுறீங்க இல்லைங்கண்ணா, ஊ மேலே கொண்டாந்து இன்னொரு எழுத்தை போட்டு ஊன்னு சொல்கிறீங்களே, ஏங்கண்ணா? இனிமே உனக்கெல்லாம் தமிழ் கற்றுக் கொடுக்க முடியாது, நீ போயிட்டு இருக்கிறது தமிழ் பாட்டிலான்னு இவ்வளோ 50 வயசு வரலும் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு வாத்தியாரை பிடிச்சா அவரே எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க முடியாதுன்ட்டார். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு கொஞ்சம் தெரியும், அது சென்னையிலே வாழ்ந்த பொண்ணுன்றதுனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டேன். எங்கள் பசங்களும் தமிழ் இதில் தான் படித்தாங்க, அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு உங்களாட்டம் வராது, கொஞ்சம் வருங்கண்ணா. இதுதான் என்னுடைய வந்த மெய்வழி சாலைக்கு வந்த விவரம். உங்களுக்கு உபயோகமாக இருக்குமே இது அப்படின்றதுனால தான் புதுசாக வர்றவங்களுக்கு, ஆல்ரெடி அது அண்ணா போன்றவங்களுக்கெல்லாம் அவங்க சந்ததி பாரம்பரியமாக வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க கோயிலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, மெய்வழி சாலை தெய்வம் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி வந்ததுனால நாங்கள் இதெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தனால எனக்கு எல்லாம் தெரியுதுன்றதுனால தான் நம்ம சொன்னோம். வேற